நெல்லை மாவட்டம் விஜயாபதி அருகே தோமையார்புரம் கடற்கரை மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டி கருப்பு தினமாக அறிவித்து படகுகளில் கருப்பு கொடியேற்றி மீனவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் இணைப்பில் இருக்கிறார். பிராங்க்லின் விஜய், வணக்கம். அந்த மீனவர்களின் கோரிக்கைகள் என்ன? நிச்சயமாக பத்மநாதன், நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா விஜயாபதி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மீனவ கிராமம் தோமையார்புரம் ஆகும். இக்கிராமத்தில் 160க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கூடன்குளம் அணு உலை பாதுகாப்பு கருதி அமைக்கப்பட்ட கடற்கரை தடுப்பு சுவர்கள் மற்றும் பக்கத்து ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் வளைவுகளால் தோமையார்புரம் ஊரில் கடற்கரையில் மணல் அரிப்பு அதிகமாக சேதம் ஏற்படுத்தி வருகிறது. எனவே கடற்கரையில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கடந்த 8 ஆண்டுகளாக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனுக்கள் மூலம் கிராம மக்கள் எடுத்து கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் பகுதிகளில் கருப்பு கொடி ஏற்றி கடற்கரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தோமையார்புரம் கடற்கரை மீனவ கிராமத்தில் தூண்டில் அமைக்க வேண்டி கருப்பு தினமாக அறிவித்து படகுகளில் முக்கிய பகுதிகளில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் உட்பட மீனவர்களும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாதன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிராங்க்லின் விஜய்.